ஆராதித்த அந்த விக்கிரகத்தை அவர் விபீஷணனுக்கு கொடுத்து தமிழ்நாட்டுல ஸ்ரீரங்கத்துல ஏழை பண்ணாடோ. ஞாபகம், ரகுவம்சத்துல வந்த ராமனுக்கு குலதனம் ஸ்ரீரங்கத்துல இருக்கார். கிருஷ்ணருக்கு வந்த குலதனம் வரணும், அது கிருஷ்ணர் ஆராதனம் பண்ணின்னு வந்தார். உங்களுக்கு தெரியும், பாகவதத்துல பாரதத்துல ஒரு சரித்திரம் உண்டு. 100 புத்திராளையும் வதம் பண்ணிவிட்டான் பீமன். அப்ப காந்தாரிக்கு ஒரு மாத்ரு சோகம் ஏற்பட்டது. ஐயோ, என் குழந்தைகள் 100 பேரும் போயிட்டாளே, எனக்கு இருந்த ஒரே பொண்ணு துஷலா, துஷலாவும் விதவை ஆயிட்டாளே. ஏன் விதவையானா? ஜெயத்ரதனை கொன்னாச்சு. அதனால ரொம்ப கோபத்தோட இருந்தா. ஒரு நாள் கிருஷ்ணர் வந்தார். கிருஷ்ணர் வந்த உடனே ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டா காந்தாரி. கிருஷ்ணா, நீ நினைச்சிருந்தா யுத்தத்தை தடுத்திருக்க முடியும் ஐயா. இப்ப பாவம் ட்ரம்ப் எவ்வளவு முயற்சிக்கிறார் பாருங்க. அதனால நீயும் யுத்தத்தை தடுத்திருக்க முடியும், ஆனா நீ தடுக்காம போயிட்ட. நீ நினைச்சிருந்தா என் குழந்தைகள் பொழைச்சிருப்பா. கிருஷ்ணா, என் குலம் அழிவதற்கு நீ காரணமாகிவிட்டாய். உன் யாதவ குலத்துல இருக்கக்கூடியவா ஒவ்வொருத்தரும் ஒத்தருக்கொத்தர் அடிச்சு உன் கொண்டு முன்னாடியே போயிடுவான்னு. அப்படி அந்த யாதவாளுக்கும் ரொம்ப போதை குடிப்பழக்கம் ஏற்பட்டதுன்னு உண்டு சரித்திரம். இப்படி அவ ஒத்தருக்கொத்தர் அடிச்சுண்டு சமுத்திர கலாபத்தில், அது சுனாமி வந்துதா பிளட்ஸ் வந்துதான் தெரியல, துவாரகம் முழுகி போற சமயம். அப்போதுதான் கிருஷ்ணர் ஆராதனம் பண்ணிட்டு வந்த விக்கிரகத்தை தன்னுடைய தோழனான உத்தவனை கூட்டு சொல்றார். உத்தவா, இந்த விக்கிரகம் பிராச்சீன காலத்துல பிரச்சேதசாள், பிற்காலத்துல பிராச்சீன பர்ஹிஸ், சுதபாள், இவாள்லாம் இந்த சுதபஸ், பிருஷ்ணிகர்பன் இவாள்லாம் ஆராதனம் பண்ணியிருக்கா. பிற்காலத்தில் அதிதி கஷ்யபாள் ஆராதனம் பண்ணியிருக்கா. பிற்காலத்தில் தேவகி வசுதேவாள் என் பிதாமாதா ஆராதனம் பண்ணியிருக்கா. நான் ஆராதனம் பண்ணியிருக்கேன். இந்த துவாரகை அழிஞ்சு போகக்கூடிய சமயம் ஏற்படும். Gokaldam specifically caters to sick cows. Along with the